அன்பான பாமுக உறவுகளுக்கு பத்மலோஜினியின் பண்பான வணக்கம். பன்மொழி கற்போம் பகுதி 418 அப்பாத் இது கர்சன் திஸ் வீட் பார்ட் 418. நாங்கள் இன்றைக்கு படிக்க போகிற பாடம் மியூசே து லூவ்ருன்ற ஃபேக்ட். ஓகே, மியூசே து லூவ்ரு. அதுக்கு முதல் Bonjour à tous, est-ce que vous allez bien? Est-ce que bien passé votre matinée? என்று உங்கள் எல்லோரையும் கேட்டுக்கொண்டு நான் நேற்று கேட்ட கேள்விகளுக்குரிய பதில்களை பார்ப்போம். முதலாவது கேள்வி ருவா. ருவாண்டா ராஜா, அரசன். ஓகே, கிங், ராஜா, கிங், மன்னன் மட்டும்தானா? ருவாண்டா ராஜா. இரண்டாவது கேள்வி சியக்ல. சியக்லண்டா நூற்றாண்டு, செஞ்சரி. மூன்றாவது கேள்வி ஃபண்டா முடிவு, பின்னுக்கு பிற்பகுதி அப்படின்ற கருத்து. அந்த வசனத்துக்கு ஏற்ற மாதிரி அது கொஞ்சம் மாறுபடும். ஓகே, ஃபண்டா முடிவு அப்படின்றே வச்சுக்கொள்ளுங்க. இந்த மூன்று கேள்விகளுக்கும் பதில்கள் தந்த ஜெயமலர் அவர்கள், செல்வி அவர்கள், ஜெயா அவர்கள், பத்மினி அவர்கள், ராஜினி அவர்கள், வாணி அவர்கள், உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நேற்று நடந்த பன்மொழி கற்போம் சிறப்பு நிகழ்ச்சியில் ஆகாஷ் லைட்டில் பங்கு பெற்றிய அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு நாங்கள் எங்கிற பாடத்துக்குள்ளே போவோம். நேற்று நீங்கள் படித்த பாடமெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு என்ன? பிளிப்து வந்து 12ஆம் நூற்றாண்டு பிற்பகுதியும் 13ஆம் நூற்றாண்டு பிற்பகுதியிலும் அதை கட்டினார், அந்த கோட்டையை கட்டினார். பேண்ட அந்த கோட்டையை வந்து ஃபோன்ஸ்வா ஒன்று என்றவர் அதை அரச அரண்மனை கிடையாது, அவற்றை அரசர்களுக்குரிய இல்லமாக அதை மாற்றி அமைத்தார். அதுக்கு பிறகு வந்த மன்னர்கள் le bâtiment a été agrandi plusieurs fois pour en faire un palais. Ok, le bâtiment a été agrandi plusieurs fois pour en faire un palais. அதாவது bâtiment என்றா கட்டடம். நாங்கள் இது பேயில் படிச்சுனாங்க, லெட்டர் பியில் பத்திமோ படிச்சுனாங்க. பத்திமோ என்றா கட்டிடம். அக்ரோந்தி என்றா பெரிதாக்கம் செய்கிறது, பெருசாக்குறது, விஸ்தரிக்கிறது எல்லாம் இதுக்குள்ள வரும் அக்ரோந்தி. plusieurs என்றா பல பல. fois என்றா தடவை, பல தடவை. ஓகே, faire என்றா கட்டுறது, செய்கிறது. ஓகே, palais என்றா மாளிகை, அரண்மனை. ஓகேயா? கட்டிடத்தை அரண்மனையாக மாற்ற பல முறை விஸ்தரிக்கப்பட்டு பெரிய அளவில் கட்டப்பட்டது. அப்போ ஒவ்வொரு ராஜாக்கள், இதில் பல ராஜாக்கள் வருவினா நான் அதை குறிப்பிடல. பட் என்ன செய்கிறாங்க, இந்த ஃபான்சுவா பிறகு வந்த எல்லாரும் அதை அப்படியே விஸ்தரித்து அதை கூட்டி இன்னுமா அந்த கட்டிடங்களை கட்டி அதை ஒரு அரண்மனையாகவே மாற்றி விட்டார்கள். The building was enlarged several times to make it a palace. Palais என்றாலும் palace. ஓகே, இங்கிலீஷில் பேலஸ், பேலே, அரண்மனை. ஓகே, அதுக்கு பிறகு என்ன நடக்கிறது, இதில் இது செய்துட்டு லூயிஸ் 14 இங்கே தான் இருந்தவர். ஓகே, பேருந்து 1682. ஓகே, 1682 லூயிஸ் 14. இந்த 14 வந்து ஹோமா இலக்கத்தில் போட்டிருக்கார். 1682 Louis XIV choisit le château de Versailles. Château de Versailles என்ற ஒரு இடத்தின் பேர், அதுவும் ஒரு அரண்மனை தான், மாளிகை தான். ஓகே, அதை சத்தோன்னு சொல்லுவோம். Pour sa famille, le Louvre est remplacé par l'Académie en tant que musée royal. 1682, Louis XIV choisit le château de Versailles pour sa famille. Le Louvre est remplacé par l'Académie de tant que musée royal. tant que musée royal. அதாவது வந்து 1682ஆம் ஆண்டு லூயிஸ் 14 தனது குடும்பத்தினர் சத்தோ து வெர்சையை தேர்ந்தெடுத்தார். தன்னுடைய குடும்பத்தினருக்கு அதை தேர்ந்தெடுக்கிறார். லூவ்ரை அரச அருங்காட்சியகமாக அகாடமியிடம் கொடுத்து விட்டனர். சரியா? பல மன்னர்கள் இதை விஸ்தரித்து கடைசியில் இங்கே இருந்தவர் வந்து லூயிஸ் 14 தான். இந்த லூயிஸ் 14 என்ன செய்யறாருன்னா 1682 இதை வந்து ஒரு அகாடமி கொடுக்குறார். அந்த அகாடமி தான் லூவ்ரு. சரியா? In 1682, Louis XIV chose the Château de Versailles for his family. The Louvre was replaced by the Academy as a royal museum. சரியா? இது உங்களுக்கு விளங்கிட்டா
ஓகே, இதில் வந்து நீங்கள் கவனிக்க வேண்டியது பேத்திமோண்டா கட்டடம், ப்ளூசியர் என்றா பல, ஃபுவாண்டா தடவை, பழையண்டா அரண்மனை. சரியா? ஹூப்ளாசே என்றா மாற்றம், சேஞ்ச். அடுத்தது மியூசியம், மியூசியம். அகாடமி என்றது அந்த அகாடமிட்ட கொடுக்குறது. ஓகே, ப்ரைவேட். ஹோயால் என்றா அரச அருங்காட்சியம், அரச அருங்காட்சியம். ஓகே, அரச அருங்காட்சியமாக தான் அது முதல்ல இருந்தது. ஓகேயா? உங்களுக்கு இன்றைக்கி கேள்வி என்னென்னா, அடுத்தது அக்ரோந்தி என்றா பெரிதாக்குறது, விஸ்தரிக்கப்படுறது. ஓகேயா? வேறு என்ன? ஃபேர் என்றா செய்தல். அவ்வளோதான். இன்றைக்கு உங்களுக்கு கேள்வி என்னென்னா, பத்திமோ என்றா என்ன? பத்திமோ. பலே என்றா என்ன? பலே. ஹோயால் என்றா என்ன? ரோயால். ஓகே, திருப்பி சொல்கிறேன். பத்திமோ, பலே, ஹோயால். இந்த 3 கேள்விகளுக்கும் உங்கள் பதில்களை எதிர்பார்த்தபடி மீண்டும் உங்களை நாளை சந்திக்கின்றேன். அதுவரை ஓவா டூஸ் போன்ஜோர்னே. நன்றி, வணக்கம். மெர்சி.